இங்கிலாந்துக்கு வெற்றி எவ்வளோ தூரம் இருக்குது? 536 ரன் தூரம். இந்தியாவுக்கு 7 விக்கெட் தான். ஒரு அசத்தலான நாள் பார்த்தோம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த 4th டே. மறக்காமல் முழு வீடியோ பார்க்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் ஷார்ட்ஸில் பார்க்குறவங்க ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது இந்தியாவோட டாமினன்ட் டிஸ்பிளே இந்த டே 4ல். ஏன்னா தொடங்கும் போது நல்ல ஒரு நிலைமையில் தான் தொடங்கினாங்க. 244 சொச்சம் ரன்கள் முன்னிலை வகித்து தொடர்ந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி நிலையிலேருந்து பல முறை டீம்ஸ் சரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்தியாவுக்கே நடந்திருக்கு. ஹெடிங்லியில் என்னாச்சு? கடைசி 7 விக்கெட் 41 ரனுக்கு முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் கடைசி 6 விக்கெட் 31 ரனுக்கு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழாமல் இருப்பதற்கு கேஎல் ராகுல் ஒரு பெரிய காரணகர்த்தாவாக இருந்தார். அவரும் கருண் நாயரும் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கிட்டே வந்தாங்க ஒரு பார்ட்னர்ஷிப். அதற்குள்ளே கருண் நாயர் ஆட்டம் இழந்தார். பிரைடன் கார்ஸ் வாஸ் இன் த மிடில் ஆஃப் அ வெரி குட் ஸ்பெல் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான போலிங் அண்ட் அவருக்கு அதற்கு ஏற்ப ஒரு ரிவார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சுப்மன் கில் வந்தார். கில்லும் கேஎல் ராகுல் டீமோட அனுபவம் மிகுந்த ஒரு பேட்டரும் டீமோட தலைவர் 2 பேரும் சேர்ந்து சிறப்பாக ஆடினாங்க. அப்போது கேஎல் ராகுல் அவரோட 18வது ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் வந்தார். ரிஷப் பந்த் என்னெல்லாம் செய்வாரோ அதை செஞ்சார். பேட்டை விட்டார் லிட்ரலி ஒரு பாயிண்டில், அப்படி தான் அவர் அவுட் ஆனார். பட் அதற்கு முன்னாடி 2 லக்கி ரிப்ரீவ்ஸ் இருந்தது. கேட்சஸ் விட்டாங்க. ஒரு அடி நேராக ஓங்கி பலமாக அடித்தார். ஜாக் கிராலி ரொம்ப கிட்ட நின்றுட்டுருந்தார். மிட் ஆஃபில் அவரால் பிடிக்க முடியல. கஷ்டமான அதாவது ரீஃப்ளெக்ஸ் வைஸ் ரொம்ப நேரம் அவருக்கு இல்லை. அண்ட் ரிஷப் பந்த் அதை பயன்படுத்திக்கிட்டார். வெகு வேகமாக 65-100க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து டீமுக்கு வேகமாக ஒரு டார்கெட் செட் பண்ண உதவி புரிந்தார். அதற்கப்புறம் இந்தியா ஜடேஜா சுப்மன் கில் வாயிலாக ஒரு க்யூரியஸ் பேசேஜ் ஆஃப் பிளே நிகழ்ந்துச்சு. டீ பிரேக்கை ஒட்டி. இன்ஃபேக்ட் டீ பிரேக் முடிந்த பிற்பாடும் அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க, இப்போ பண்ணுவாங்க, அப்போ பண்ணுவாங்க. 500 வந்துருச்சு, 520, 530 பாலெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போதும் டிக்ளேர் பண்ணல. இறுதியாக 607 ரனுக்கு அப்புறம் அதை 608ங்கிற டோட்டலில் ஜெயிக்கவே முடியாது இங்கிலாந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க ஊர்ஜிதம்னு நினச்ச உடனே அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. இங்கிலாந்து கடந்த 3 ஆண்டில் ட்ராங்கிற விஷயம் ஒரே ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு. அதுவும் 2 நாள் மழை பெய்ந்த ஒரு மேட்ச்சில். ஸோ அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்? 608ங்கிறது யாருமே சேஸ் பண்ணது இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டில். அது 8 அப்படி ஒரு டோட்டல் அதை அடிக்க முடியுமான்னு பார்க்குறதுக்குள்ள ஆகாஷ்தீப் சிறப்பாக போட்டார். அதில் ஜோ ரூட் அவர் அவுட் ஆக்கின பந்து குட் வெரி வெல் பி த பால் ஆஃப் த சீரீஸ். அவ்வளோ அற்புதமான பந்து. வேர்ல்டு ஆஃப் த கிரீஸ்லேருந்து பந்தை உள்ளே கொண்டு வந்தார். பட்டு வெள்ளை ஷேப்பாகி அவரோட ஸ்டம்பை செதைச்சிருச்சு. அசந்து போனார் ஜோ ரூட். வியந்து போனோம் ரசிகர்கள். ஸோ 7 விக்கெட் தேவை இந்தியாவுக்கு நாளைக்கு. சிராஜ் ஒரு பக்கம் அற்புதமாக போலிங் போட்டு அவரும் ஒரு விக்கெட் எடுத்தார். அண்ட் ஆலி போப் மற்றும் ஹாரி ப்ரூக் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு டே 5 பார்ப்போம். சோனி 10 4ல் மறக்காமல் பாருங்கள்.